மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன கூட்டணி கட்சியாக? அதாவது எந்த ஒரு அரசும் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது அமைச்சரவை மாற்றி அமைக்கிறதுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நடைமுறை தாங்க. அதாவது அனுபவத்தின் அடிப்படையில சில துறைகளை பலப்படுத்தணும், சில துறைகளுக்கு மேலும் சில பேரை இணைக்கணும்ங்கிற முறையில அது மத்திய அரசா இருக்கலாம், மாநில அரசா இருக்கலாம், எந்த ஒரு அரசுக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அமைச்சரவை மாற்றிருக்காங்கன்னு சொன்னா அது அவங்க தீர்மானிச்சு மாற்றிருக்காங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அமைச்சரவை ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அந்த உரிமை இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த வகையில அவங்க செஞ்சிருக்காங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு ஏன்னா ஏற்கனவே டாக்டர் கலைஞர் இருந்த போது ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தாரு. இப்ப இவர் முதலமைச்சராக இருக்கிற போது கொஞ்சம் கூடுதலா இன்னும் அதிகமான வேலைகளை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற முறையில இவரை துணை முதல்வராக்கிற காரணம் அதுவும் நல்ல விஷயம் தான். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் கூட கூட்டணி கட்சிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாநாடு முடிஞ்ச சூழல்ல அப்படியெல்லாம் யாரும் வலியுறுத்தல. யாராவது பேசுறவங்க அவங்க பேசியிருப்பாங்க. இதுல நாங்க போய் கோரிக்கை வச்சு நிறைவேற்றுறது என்ன சார் இருக்கு? இது நாங்க கொங்கு ஈஸ்வரன் இந்த மாநாட்டில் பேசினார். திரு கொங்கு ஈஸ்வரன் பேசினார். அதாங்க அவரு பேசியிருக்கலாம். பட் அது கூட்டணி கட்சியுடைய கோரிக்கையோ நாங்க யாரும் இவரை மாத்துங்க அவரை மாத்துங்க அவர் துணை முதல்வர் நாங்க ஒன்றும் சொல்லல. இது எல்லாமே ஆளுகிற கட்சி திமுகவுக்கு இருக்கிற அவருடைய முழுமையான உரிமை, முழுமையான ரைட்டுங்கிற போல அவங்க செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ஒருத்தர் பேசினானா அது அவரு தான் பொருள் சொல்லுவதால நமக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு வைங்க. நாங்க எப்படி போய் அந்த கட்சியில இவரை மந்திரி ஆக்குங்க அவரை மந்திரி ஆக்குங்க நாங்க எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறதுக்கு? ஓகே, நன்றி. உரிமையெல்லாம் கிடையாது, நாங்க அப்படி சொல்லவும் கிடையாது. நன்றி திரு பாலகிருஷ்ணன். இணைந்து திமுகவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு உரிமை இருக்கு, அதை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். நன்றி திரு பாலகிருஷ்ணன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவையிலும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த சூழலில் இது எதிர்பார்த்த ஒன்றுதான். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மேலும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கோவி செலியன் அவர்களும், அதே மாதிரி சேலம் பனமரத்துப்பட்டி திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களும், அதே மாதிரி ஏற்கனவே அமைச்சராக இருந்த திரு நாசர் அவர்களும் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு முத்தரசன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.